ஸோ, ஆ இந்த காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிரைம் நம்பர்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ, பிரைம் நம்பர்ஸ் அது தமிழ் டிரான்ஸ்லேஷன். பிரைம் நம்பர்ஸ்னா அதால மட்டும் தாங்க வகுக்க முடியும். நம்பர்ஸ் இன் தமிழ். ஓகே, ஓகே. இதுக்கு முன்னாடி வாட்ஸ் பிரைம் நம்பர்ஸ்ன்னு போடணும். நம்ம ஊர்ல இங்கிலீஷ் வந்துட்டு, ஐயோ! எவ்வளோ பிரச்சனை பண்ணுது. தமிழ் எனக்கு பிரைம் நம்பர்ஸ்னா என்னன்னு தமிழ்ல தெரியும். ஸோ, அந்த மாரி ஒண்ணு இருக்கா? பகாயன். ஓகே. ஓகே, 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 ஓகே. பரவால்ல. நல்ல பேர் தான். பகாயன். ரைட். சரி. ஓகே. ஸோ, இத வந்து எப்படி அதாவது பிரிக்க முடியாத எண். சரிங்களா? அப்படிதான். ஸோ, இப்போ பிரைம் நம்பர்ஸ்னா என்னன்னு வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு பைத்தான் டெர்மினல்ல வந்து ஓகேங்களா? ஸோ, இங்க வந்து யுவி ரன் பைத்தான்னு போட்டு, யுவி ரன் பைத்தான் போட்டு ஓகேங்களா? ஸோ, பைத்தான் ட்ரிபிள் வரும். ஸோ, இப்போ 5 வந்து பிரைம் நம்பர். ஓகேங்களா? ஸோ, 5 வந்து பிரைம் நம்பர். ஓகே. ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 5 வந்து 5ஆல மற்றும் அதாவது 5 ஒண்ணா பிரிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ, 1ஆல மட்டும் தான் வந்து இது பண்ண முடியும். ஓகேங்களா? லைக் வகுக்க முடியும். வகுத்தல் தானே டிவிஷன். ஓகேங்களா? ஸோ, 0 வரும். ஸோ, இப்போ 3, 4 எல்லாம் பார்த்தீங்க 2, 3, 4லாம் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒண்ணு வந்து மீதி வந்து வரும். ஸோ, வந்து மீதி வரும். 2னா ஒரு மீதி வருது. 3னாலும் ஏதோ ஒரு மீதி வருது. 4னாலும் ஏதோ மீதி வருது. இப்போ 5னா மீதி எதுவும் வராது. ஓகேங்களா? ரைட். இதே மாரி 7, 7ம் வந்து வச்சுக்கலாம். 7 கூட நீங்க இந்த மாரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ 1னாலனா இங்க 0ன்னு வரும். மீதி வந்து இருக்காது. ஸோ இப்போ 2லேருந்து நீங்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? ரைட். இப்போ அந்த பிரைம் நம்பர்னா அந்த எண் வந்தா தான் வந்து மீதி இல்லாமயே ஆகும். ஓகே. ஸோ இதுவே 6ன்னு வச்சுக்கோங்க. 6னா இப்போ 2லயே வந்து மீதி இல்லாமயே ஆயிடுது. ஓகேங்களா? இப்போ வகுத்தோம்னா. ஓகேங்களா? ஸோ அதுதான். ரைட். ஸோ இதுதான் வந்து விஷயம். ஸோ இத வந்து நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணி நம்ம பிரைம் நம்பர் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? ரைட். பிரைமா இல்லையா? அதாவது பகா எண். ஓகே. ஸோ அது ஒண்ணு தான். ஸோ அதுதான் வந்து இப்ப பார்க்க போறோம். ஸோ இப்ப வந்து நான் கோடு எழுதுறேன். ஆ ஓகே. இப்ப வந்து போட்டு ஓ 30 ஆயிடுச்சா? ஸோ அப்படின்னா 1 மாசம் நடக்க போகுதுங்க. இது ஆரம்பிச்சு. ஓகே. ஸோ அதுதான். ஓகே. பிரைம் நம்பர்ஸ். ரைட். ஸோ டாட் py. ஸோ இப்போ இதுல வந்து நம்ம வைலும் யூஸ் பண்ண போறோம். இஃப்பும் யூஸ் பண்ண போறோம். ஸோ இங்க வந்து நம்ம பாரம்பரியம் படி தான் ஒரு மரபுப்படி நம்ம இதை போட்டுடலாம். 030 பிரைம் நம்பர்ஸ் போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஏதோ ஒரு நம்பர்னு வச்சுப்போம். நம்பர் வந்து ஒரு 5 அப்படின்னு ஒன்று வச்சுப்போம். இங்கே வந்து கவுண்ட் அப்படின்னு ஒன்று வச்சுப்போம். ஓகேங்களா? கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வச்சுப்போம். 2லேருந்தே ஆரம்பிப்போம். 2க்கு முன்னாடி வந்து கண்டுபிடிக்க முடியாதுன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? நம்ம தர இன்புட்டே வந்து 2க்கு மேலே தான் தருவோம். ஓகேங்களா? இப்போதைக்கு சிம்பிளாக இருக்குது. இப்போ ரைட். ஓகே. இப்போ வைல் ஓகேங்களா? ரைட். நம்பர் மாடு கவுண்ட் ஓகேங்களா? ரைட். நாட் ஈக்குவல் டு 0 ஓகேங்களா? ஸோ இது வந்துருச்சுன்னு ஓகே. நாட் இஸ் ஈக்குவல் டு 0னா கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் இதெல்லாம் வந்து ஏன் வந்து எனக்கு அடிச்சு தந்துடுச்சு. ஓகே. பட் ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் இது எப்படி ஒர்க் ஆகும்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இஃப் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் printf அதாவது இந்த கவுண்ட்டும் நம்பரும் ஈக்குவலாக இருந்தால் பிரைம். ஏன்னா அதால் மட்டும்தான் வகுக்க முடியும். அண்ட் வகுத்தா இந்த 0 வந்து வரும். ஓகே. ஸோ அதுதான் ரைட். ஸோ அப்புறம் அப்படி இல்லைன்னா அது வந்து நாட் அ பிரைம் அப்படின்னு வந்து போடணும். அதாவது கவுண்ட் இஸ் ஈக்குவல் நம்பர்னா இஸ் அ பிரைம். இதுவே 6னா பாருங்க இங்கே 2 வந்தாலும் இங்கே கவுண்ட் வந்து 2 வந்தாலும் 0 வந்துடும். அப்போ நிச்சயமா வந்து கவுண்ட் நாட் ஈக்குவல் டு தான் வரும். ஓகேங்களா? நம்பர் அப்படின்னா இங்கே வரும். பிரைம் இல்லை அப்படின்னு ஒன்று வரும். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இருங்க. ஆஹா இருங்க. ஸோ ஸோ இது வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே. ரைட். ஸோ இது வந்து நான் இங்கே ஓட்டி பார்த்தேன். ஓகே. யூவி ரன் பைத்தான் 030 பிரைம் நம்பர் டாட் பை. ஓகேங்களா? ஸோ 5 இஸ் அ பிரைம் நம்பர். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து 2 இருக்கு.
ஓகே. இதுக்கு தான் வந்து ஒரு எக்ஸிகியூஷன் டேபிள்னு வந்து ஒண்ணு போடுவாங்க. ஓகேங்களா? இந்த எக்ஸிகியூஷன் டேபிள்னா என்னன்னா, ரைட். இங்க வந்து நம்மளுக்கு நம்பர் இருக்கு. நம்பர் இருக்கு. ஆ அதுக்கப்புறம் இங்க வந்து கவுண்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு. கவுண்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு. இருங்க நான் இது டார்க் மோட் ஆகுறேன். எனக்கு வெளிச்சம் ரொம்ப அடிக்குது. இங்க நான் டார்க் மோட் ஆக்குறேன். சூப்பர். ஓகே. நம்பர் இருக்கு, இங்க கவுண்ட் இருக்கு. ஓகேங்களா? ரைட். ஓகே. ஸோ இங்க வந்து நம்பர் மாட் கவுண்ட். நம்பர் மாட் கவுண்ட் 3 இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து நாங்க வந்து எக்ஸிகியூஷன் டேபிள்னா முன்னாடி இப்படி தான் வந்து ஆக்சுவலா நாங்க பேப்பர்ல போடுவோம். ஸோ இந்த மாரி வந்து நாங்க பேப்பர்ல வந்து போடுவோம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் வந்து 5. ஓகேங்களா? 5. ரைட். 5ன்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இங்க கவுண்ட் வந்து 2ன்னு இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்பர் மாட் கவுண்ட் ஓகேங்களா? மீதி. இப்போ 2, 2, 4 மீதி 1. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து மீதி வந்து 1. ஸோ இங்க வந்து ஒரு லைன் போட்டுடலாம். ஸோ தட் நமக்கு வந்து ஈஸியா இருக்குன்னு. ஓகே. ஸோ இது வந்து மீதி வந்து 1. ஸோ இங்க வந்து மீதி 1. ஓகேங்களா? ரைட். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரோகிராம் வந்து பார்ப்போம். ரைட். இப்போ நம்பர் மாட் கவுண்ட் நாட் ஈக்குவல் டு 0 இது வந்து ஃபால்ஸ் ஆயிடும். ஸோ வேணா இது கூட போட்டுடலாம். நம்பர் மாட் கவுண்ட் நாட் ஈக்குவல் டு 0 வந்து இது ஃபால்ஸ்ன்னு போட்டுடலாம். ஓகே. ரைட். ஓகே. ஸோ இங்கே போட்டு இங்கேயும் போட்டுலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் பேப்பர் பேனால வந்து நீங்கள் போட்டு பார்க்குறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அஃப்கோர்ஸ் நான் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுனால இங்கே கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறேன். எனக்கு பேப்பர் பேனா வந்து அந்த மாதிரி வச்சு எடுக்கிறதுக்கு வசதி இல்லை. 2, 3 கேமரா இல்லை. அதனால நான் இப்படி சொல்கிறேன். நீங்கள் முடிஞ்ச பேப்பர் பேனா வச்சு நீங்கள் பண்ணி பாருங்க தயவுசெய்து. ஓகேங்களா? ஒரு பென்சில் வச்சு கூட பண்ணுங்க. இப்படி நிறைய தப்பு வரும்னு. இப்போ நம்பர் மாட் கவுண்ட் நாட் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ரைட். இது வந்து இது வந்து ட்ரூ. ஓகேங்களா? இது வந்து ட்ரூ. ஓகேங்களா? இது உண்மை. அதனால வந்து திருப்பி வந்து இந்த லூப்குள்ள வந்து இது போகும். ஓகேங்களா? ஸோ கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1. கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1. ரைட். இப்போ என்ன ஆகும்? இங்கே முடிச்ச உடனே திருப்பி வந்து இங்கே வரும். ஓகேங்களா? இப்போ நம்பர் வந்து இதே தான். இதே 5 தான். ஓகேங்களா? ரைட். இதே 5 தான். ஓகேங்களா? இது வந்து 2வது இது. ஓகே. ஸோ இது வந்து 2வது இது. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இது நீங்கள் மனுஷங்க. உங்களால் வந்து அவ்வளோ போட முடியாது. இப்போ என்னாலையும் கூட தான் அவ்வளோ போட முடியாது. நான் பேப்பர் என்னவோ நான் வேகமாக போட்டுப்பேன். ஓகேங்களா? இப்போ 3, 2 ஓகே 3, 1, 3 அப்படிங்களா? ஸோ அப்போ மீதி வந்து 2 இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ இது வகுத்தோன்னா ஓகேங்களா? இப்போ நம்பர் நாட் கவுண்ட் நாட் ஈக்குவல் டு 0 ட்ரூ. ஓகேங்களா? இதுவும் ட்ரூ தான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன ட்ரூனா உள்ளே வரும். கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1 அப்படின்னா 3 + 1 வந்து 4. ஸோ இது வந்து 4 ஆகும். ஓகேங்களா? அடுத்தது வந்து 4 ஆகும். ஓகேங்களா? ரைட். இப்போ வந்து நம்பர் 5 தான். 5 வந்து நம்ம சேஞ்சே பண்ண போகிறது இல்லை. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ வந்து நம்பர் வந்து 5 தான். ரைட். ஸோ இப்போ நம்பர் வந்து 5 தான். ஓகேங்களா? இப்போ 4, 1, 4 மீதி வந்து 1. ஓகேங்களா? ஸோ இப்படின்னு. ஓகேங்களா? ஸோ நம்பர் மாட் கவுண்ட் நாட் ஈக்குவல் டு 0. ஆமாம் 1 0 இல்லை. ஆமாம் ட்ரூ. ஓகேங்களா? ரைட். ஓகே. சரி. இது வந்து முடிச்சாச்சு. ஓகே. ஸோ இப்போ வந்து கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1. ஸோ இப்போ வந்து 5 ஆகும். ஓகேங்களா? ஸோ 5. ஸோ இப்போ வந்து இங்கேயே வந்து இந்த மாதிரி போட்டுருவோம். இந்த மாதிரி போட்டுருவோம். ஓகேங்களா? ரைட் போட்டுட்டோம். ரைட் போட்டாச்சு. இப்போ வந்து இப்போ நம்பர் 5 தானே. நம்ம எங்கே நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணுறோம். நம்பர் இங்கே தானே இருக்கும். ஓகே. ரைட். ஸோ இங்கே வந்து இப்படின்னு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ரைட். 5 இப்படின்னு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ரைட். இப்போ வந்து என்ன ஆகும்? ஓகே. நம்பர் மாட் கவுண்ட் வந்து 0. ஓகேங்களா? 0. சரிங்களா? இப்போ வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கவுண்ட் வந்து 5ஆ இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து இப்போ நம்பர் மாட் கவுண்ட் நாட் ஈக்குவல் டு 0. இது 0 இல்லை. அப்படியா? இல்லை. இது 0 தான். அதனால இது வந்து ஃபால்ஸ். ரைட். ஸோ இது வந்து ஃபால்ஸ். லூப் விட்டு இப்போ வெளில வரும். இஃப் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு நம்பர். கவுண்ட்டும் நம்பரும் ஈக்குவலா? ஆமாம். நம்பரு கவுண்ட்டு 2 ஈக்குவலு. பிரிண்ட் நம்பர் இஸ் ப்ரைம். ஓகே. 5 வந்து ப்ரைம். அதான் பகா எண் வந்து அப்படின்னு வந்து பிரிண்ட் ஆகிடும். இப்போ 6ன்னு தந்தோன்னா என்ன ஆகும்னு வச்சுக்கோ பார்ப்போம். 6ன்னு தரோம்னு வச்சுக்கோங்க. ஓகே. இங்கே வந்து போடுறோம்.
இப்போ 6ன்னு தரேன்னா, ஓகே இதெல்லாம் தூக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே 6ன்னு தரேன்னா, ஓகே ஸோ இங்கே வந்து 6ன்னு தரேன். ஓகே ஸோ இதெல்லாம் நான் தைரியமாக தூக்கிடலாம். ஓகே இதெல்லாம் தூக்கலாம், இதை தூக்கிடலாம், இதையும் தூக்கிடலாம். ஓகே இதெல்லாம் தூக்கிடுவோம், இதெல்லாம் தூக்கிடுவோம். ரைட், இதையும் தூக்கிடுவோம். இதையும் தூக்கிடுவோம், இதையும் தூக்கிடுவோம். ஓகேங்களா, இப்போ 6 mod 2, 6 mod 2, அதாவது 6 mod 2. ஓகேங்களா, ரைட். 6 mod 2, அதாவது இதை வந்து வகுத்தா எவ்வளோ வந்து மீதி 0. ஸோ இங்கே வந்து 0. ஸோ இங்கே நாட் ஈக்குவல் டு 0, பூஜ்ஜியம் இல்லையா அப்படின்னு கேட்குது. இல்லை, அது பொய், இது பூஜ்ஜியம். ஸோ இது வந்து பொய். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் இந்த லூப் விட்டு வெளில வந்துடும். ஓகேங்களா, கவுண்ட் இஸ் கவுண்ட் ப்ளஸ் 1 கூட போகாது. ஓகே, ஆர் கவுண்ட் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 1 கூட போகாது. இது வந்து இன்பிளேஸ் ஆப்ரேட்டர். ஓகேங்களா, இப்போ கவுண்ட் நம்பரும் ஈக்குவலாக, இது ஃபால்ஸ், இது ஃபால்ஸ் இல்லையா. லைக் இப்போ வந்து கவுண்ட் எவ்வளோ, கவுண்ட் 2, நம்பர் வந்து 6. ஓகேங்களா, ரைட். இது ஃபால்ஸ். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுவோம், நம்பர் இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். ஓகேங்களா, ஏன்னா மாற்றிட்டு ஓட்டி பார்ப்போமா, 6 அப்படின்னு மாற்றிட்டு ஓட்டி பார்ப்போமா. ரைட். ஸோ இதே மாதிரி இது வச்சிங்கன்னா, ஓகேங்களா, ரைட். யூவி ரன் அப்படின்னு போட்டிங்கன்னா 6 இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்கள் என்னன்னாலும் போடலாம். ஓகேங்களா, வேணா இப்படி கூட நீங்கள் போட்டுடலாம். ஓகேங்களா, ஸோ பிரிண்ட்டு யா கவுண்ட் அப்படின்னு போட்டு இப்படியும் வந்து நீங்கள் போட்டுடலாம். இது வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 26ன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க, 26ன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க, இல்லை 26ன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து கவுண்ட் வந்து எங்கே வந்து நிற்கும்னா, ஆ ஓ ஓகே, இதுனா இப்படி நின்றுச்சா. ஓகே ரைட், 2லேயே நின்றுச்சு. ஓகே ரைட், அப்போ வேறு என்ன நம்பர் போடுறது. சரி ஓகே, ஒரு 21ன்னு போட்டால் கூட 3லேயே நின்றுடும். ஓகேங்களா, ஏன்னா 21 mod 3 வந்து 7 3 21 இல்லை. ஸோ இங்கே வந்து 0 வந்துடும். அப்போ வேறு என்னதான் போடுறது தெரியல. ஓகே ரைட், இப்போ 101ன்னு போடுறேன். 101ன்னா ப்ரைம் தான். ஓகேங்களா, ஸோ ரைட். ஸோ அதுதான் இப்போ போட்டேன்னா 101 இஸ் ப்ரைம் நம்பர். ஓகேங்களா, கவுண்ட் வந்து 101 தான். ஸோ அதுதான் வந்து விஷயம். ரைட். இப்போ நான் 99ன்னு போட்டாலும் 3ல் நின்றுடும். 97ன்னு போட்டேன், 97 ப்ரைம் தெரியல. ஆனால் இது கொஞ்சம் நல்ல விளையாட்டாக இருக்குது. இது ப்ரைம் நம்பர் தான். ஓகேங்களா, ஸோ அப்படின்னு ரைட். ஸோ அதுதான். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நம்ம இது வந்து ஒரு வைல் லூப்புடைய ஒரு நல்ல உதாரணம். ஓகேங்களா, ப்ரைம் நம்பரா இல்லையான்னு. ஓகே, இதில் வந்து நான் உங்களுக்கு நீங்கள் என்ன எடுத்துக்கணும்னா, இது பேர் வந்து நாங்கள் ட்ரூத் டேபிள்னு சொல்லுவோம், இல்லைன்னா எக்ஸிக்யூஷன் டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ரைட். ஸோ இது பேர் வந்து ட்ரூத் ஆர் எக்ஸிக்யூஷன் டேபிள். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் போட கற்றுக்கணும். ஓகேங்களா, கற்றுக்கினீங்கன்னா நீங்கள் தெரியாத கம்ப்யூட்டர் ப்ராப்ளம்ஸ்லாம் இந்த மாதிரி போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து நல்லா புரியும். புரிஞ்சதுன்னா நீங்களும் வந்து ஒரு பெரிய கணினி மொழியாளர், அதாவது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமராக வரலாம். ஓகே ரைட். ஸோ இப்படி தான் வந்து எனக்கு சொல்லி தந்தவங்களாம் சொல்லி தந்தாங்க. ஓகேங்களா, ஸோ நான் படித்த ஸ்கூல் வந்து அந்த மாதிரி. ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் நல்ல ஸ்கூலு. 2ஆம் வகுப்புலேருந்தே கம்ப்யூட்டர்ஸ் வந்து சொல்லி தர ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட். ஸோ அதுதான் விஷயம். ஓகே, ஸோ இப்படி தாங்க. நீங்கள் ஆனால் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது, ஓகே இது வந்து நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள் தயவுசெய்து. ஓகேங்களா, ரைட். இனிமேட்டு வர ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து புரியலன்னா இந்த மாதிரி போட தெரிஞ்சு கற்றுக்கோங்க. ஓகேங்களா, ரைட். இந்த ட்ரூத் டேபிள் வந்து போட தெரிஞ்சு கற்றுக்கோங்க. ரைட், அதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி. மீண்டும் கணினி நாட்டில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது கார்த்திகேயன்.